إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் நாம் இப்பொழுது தந்தையுடைய அம்சத்திலே அந்த தந்தை என்பவர் எந்த வகையிலே பொறுப்புக்கு வருகிறார், எந்த வகையில் அவரை இஸ்லாம் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறது, எந்த இடத்திலிருந்து அவருடைய மஸ்ஊலியத் பொறுப்பு ஆரம்பிக்கிறது என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம என்ன செய்தோம், சுருக்கமாக பார்த்தோம். அடுத்த பகுதியாக இந்த தந்தையுடைய அந்த கோணத்தில் பிள்ளைகள் உணர வேண்டிய சில முக்கியமான ஒரு 4-5 விஷயங்களை சொல்லிவிட்டு நாங்கள், அதாவது இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது, அவங்களுக்கு உபகாரம் செய்த பகுதிகள், சட்டம் என்ற பகுதிகள், இன்னொரு 3-4 பகுதிகள் உண்டு. முதலாவது, அது பிள்ளைகள் ஒரு தந்தை தாயுடைய விஷயத்தில் உணர வேண்டிய சில அம்சங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அவைகளை இந்த இடத்திலே சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது பல பிள்ளைகளால், இன்னும் சொல்ல போனால் தந்தையால் கூட, ஒரு ஆண்மகனால் கூட குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் புரிந்து கொள்ள முடிந்த ஒரு பகுதி இருக்குது. அது என்னென்றா, அவனது சுயம், அவன் யார், அவனுடைய இயல்புகள் என்ன, ஏன் எனக்கும் அதாவது என் பிள்ளையுடைய தாய்க்கும் இடையில உள்ள இந்த வித்தியாசங்களுக்கான காரணம் என்ன அப்படி என்பதை புரிஞ்சு கொள்கிற ஒரு இடம். அவனுக்கு அறிவு, சூழ்நிலை, மார்க்க விளக்கம், அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து வரணுமே. அதை இவன் புரிஞ்சு கொள்வதற்கே இவ்வளோ காலமாகுது. அப்போ தான் அவனோட தந்தையை புரிஞ்சு கொள்வான். யார்? இவன் தந்தையாக இருப்பான், ஆனால் அவனுக்கு சின்ன வயசாக இருக்கும், ஒரு 25 வயசாக இருக்கணும் வைங்களேன். அப்போது அவனுடைய தந்தையை அவன் புரிஞ்சு கொள்றதுக்கு இவனையே என்ன புரியலை, இவனை புரிஞ்சு கொள்றதுக்குள்ள ஒரு 35-40 ஆகிரும்னு வைங்க, ஒரு இதாக சொல்கிற உதாரணத்துக்கு. அப்போ தான் அவன் தந்தையை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பான். அப்போ பிள்ளைகள் புரிஞ்சு கொள்கிற வயசுன்றது கொஞ்சம் பிந்தித்தான் வரும். உணர்வு ரீதியாக, சட்ட ரீதியாக அவங்க செஞ்சிடணும். உணர்வு ரீதியாக புரிஞ்சு கொள்கிற வயசு. இப்பொழுது நான் என் தந்தையை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்னும் புரியறதுக்கு என்ன செய்யும், நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் முதலாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இடையில பிள்ளையை நோக்கிய ஆத்திஃபியத்தில், உணர்வு ரீதியான அணுகுமுறையில் உள்ள வித்தியாசம். அந்த வித்தியாசம் ஒரு ஆண்மகன் புரிஞ்சு கொள்றதுக்கும் அது நிறைய காலம் எடுக்கும். இன்றைக்கு அதுக்கு பல விதமான விளக்கங்கள் சொல்கிறாங்க. விஞ்ஞான ரீதியாக விளக்கம் சொல்கிறாங்க, அனுபவபூர்வமாக விளக்கம் சொல்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொல்கிறாங்க. எல்லா அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத அனுபவபூர்வமான ஒரு இயற்கையான ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் தனது உணர்வை வெளிப்படுத்துவதில் அவன் மிகவுமே என்ன செய்வான்னு சொன்னால், ஒரு 2ஆம் நிலையில் இருப்பான். தன்னை முழுமையான உணர்வை அவன் வெளிப்படுத்துவதற்கு அவனுடைய இயற்கை தரஜா, அவனுடைய ஃபதுல் இருக்கு தானே, அவன் அவர் ஆணாக அல்லாஹ் தஆலா சொல்றானே சிறப்புப்படுத்தி இருக்கிறோம். அந்த சிறப்புப்படுத்துதல், அவன் நிர்வாகி என்ற ஒரு நிர்வாகி தண்ட பலகீனங்களை, தண்ட வேதனைகளை, தண்ட கஷ்டங்களை, தண்ட சுமைகளை, தண்ட சிரமங்களை வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்த மாட்டான், இல்லை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் பின்தங்குவான். அப்படியே வெளிப்படுத்தினாலும் அந்த உணர்வு அவசரமா அவன் வெளிப்படுத்தினது பிழை என்றது போலையோ, பேசிக்க கூடாதுன்றது போலையோ, அந்த அளவுக்குலாம் பெருசா ஒன்றும் இல்லைன்றது போலையோ உடனே அதை சரி செஞ்சு கொள்ள பார்ப்போம். ஏன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குணம் அது. இது பொதுவாக நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தாலும் சரி, அவர் எப்பயும் என்ன இந்த ஆஃபீஸ் ஏன் எப்படி போகுது அப்படின்னு உணர்வு வெளிப்படுத்திட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். அது இயற்கையாக அது இருக்கும். இது ஒரு ஆண்மகன்ட்டை அது இருக்கும். எனவே தந்தையாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் அவர் உணர்வு ரீதியான விஷயங்களை அதாவது வெளிப்படுத்துறதுல மிகவும் பின்தங்கியவராக இருப்பார். அதுல சிலர் 100 இருப்பான். உணர்வு என்ற பகுதியே அவற்றிலிருந்து வெளிவருறதுன்றது மிக 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 கஷ்டமான ஒரு பகுதி இருக்கும். சில கொஞ்சமாவது உணர்வை வெளிப்படுத்தினால்தான் என்ன செய்யமாண்டா நமது வாழ்க்கையுடைய முறைகள் கொஞ்சம் பொருத்தமாக போகும். உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் நமது சந்தோஷமான பகுதிகளும் அல்லது நமது அந்த உறுதியான பகுதிகளும் விளங்கும். உள்ளூர உள்ள பகுதிகள் என்ன செய்யாது, விளங்காது. இந்த உலகம் எப்போ சோகத்தையும் கவலையும் வேதனையும் புரிஞ்சு கொள்ளும்டா, நீ கண்ணீர்ல மேக்சிமமா என்ன இருக்குதோ அதை முழுசாக வடிச்சு, கவிஞர்ல நீ உச்சகட்டமான ஒரு முத்தநபி மாதிரி இருந்து அந்த வசன கோர்வைகள் எல்லாத்தையும் உச்சகட்டமா நீ எடுத்து சொன்னாலும் அந்த கவலையை விளங்குறதுக்கு முன்னால் உள்ளவனுக்கு ஆற்றல் இருக்கணும், பொறுமை இருக்கணும், விளக்கம் இருக்கணும். இது ரெண்டும் நடந்தாலும் 75% தான் விளங்கும். பாருங்க, சோகத்தை விளங்குற எவ்வளவு கஷ்டம்.
சோகத்தை, கஷ்டங்களை, சிரமங்களை விளங்குறது அவ்வளோ கஷ்டம். இந்த பக்கமும் முத்தநபி இருக்கணும், அந்த பக்கமும் முத்தநபி இருக்கணும். அதே கவிஞர் இதெல்லாத்தையும் விளங்கினாலும் 75% தான் விளங்கி கொள்ளாம உணர்வு வெளிப்படுத்த அடிப்பட்டு. உணர்வை வெளிப்படுத்தலை என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு ஆண் உணர்வை வெளிப்படுத்தாமை என்பது அவன் உள்ளத்திலே எப்படி பதிஞ்சிருக்கும் அவனுக்கே தெரியாம நிர்வாகமாக பதிஞ்சிக்கும். இதெல்லாம் காட்டிக்கொள்ள கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது. இதையெல்லாம் போய் வெளிப்படுத்துறதா இது ஒரு பலகீனம், இது பொருத்தமற்ற ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் நடக்கத்தான் செய்ய. இதை பார்த்தா என் புள்ள பலகீனம் அடைவா, என் மனைவி பலகீனம் அடைவா, என் குடும்பம் பலகீனம் அடையும், அப்படி நினைக்க கூடாது என்றே அந்த மனசுக்குள்ள என்ன செய்வான், அதை போட்டுக்கொண்டேதான் அவனது பயணங்கள் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். உணர்வை வெளிப்படுத்துறதுல பெண் வேகமா இருப்பான். எந்த அளவு வேகமா இருப்பான்னு சொன்னா அவள் சொல்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தமே இருக்காது. அந்த அர்த்தம் இல்லாதத ஆண் விளங்கி கொள்ற அளவுக்கு உணர்வுல வேகமா இருப்பாள். உண்மையில அந்த அர்த்தத்துல சொல்லி இருக்க மாட்டான். உதாரணமா, உங்கள்கிட்ட என்னத்தை தான் நான் கண்டேன், என்ன ஹைரத்தான் இதுவரைக்கும் கண்டிக்கிறேன் ஒரு பெண் சொன்னான்னு வைங்களே, அந்த வசனத்துக்கு நம்ம விளங்குற அர்த்தம் அதுக்கு இல்லவே இல்லை. ஒரு பெண் நீ என் வாழ்க்கையில் எதையும் செலவழிக்கவில்லை, நீ எனக்கு எந்த பொறுப்பையும் எடுக்கல, உன்னால நான் எந்த நலவையும் காணவில்லை என்றதுக்காக ஒரு பெண் சொல்லலை. கிடைச்ச வசனம் அதுதான். வேகமா அந்த வசனத்தை சொல்லிடுவா, அல்லாஹில் கைரு முராத். என்ன வெளிப்படையாக விளங்கும் அர்த்தம் கைரு முராத், அது அல்ல அவங்களோட நோக்கம். அதனால இந்த ஆண்கள் விளங்காம என்ன செய்வாங்கன்னா, எந்த ஹைரும் காணலே நீ சொல்றாயே, ஹைர் லிஸ்ட் போடுறது, காமூசுல் ஹைராத், விளங்கிட்டா என்ன நலவுகளுடைய பட்டியல் அப்படின்னு அதை போட ஆரம்பிப்பாங்க. பெண் கைரு முராத் நான் சொல்றேனே, அந்த வசனத்துக்கு அவட்ட அந்த அர்த்தம் இல்லையே, அதெல்லாம் நீங்க சொல்ற டைம்ல இதெல்லாம் நான் எங்க மறுத்தேன்னு கேட்டுருவான். இதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. நீ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வசனம் சொன்னாய், அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை, சொன்னதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. உணர்வை வேகமாக வெளிப்படுத்துகிற நேரத்தில் அவங்க செலக்ட் பண்ற வார்த்தைகள் சரியா, லொஜிக்கலா, இதெல்லாம் உள்ளடங்கும், இதெல்லாம் உள்ளடங்காது என்ற அடிப்படையில் அவங்க வார்த்தைகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. இது ஒரு ஆம்பளை புரிஞ்சு கொண்டாண்டா வசனத்துக்கு வசனம் பார்த்து, சொல்லுக்கு சொல் பார்த்து பதில் சொல்லிட்டே படாது. ஏன்னா அந்த அர்த்தம் அவங்களும் வைக்கல, நீ பதில் சொன்னா வேஸ்ட் தான். நீ பதில் சொன்னா வேஸ்ட். இது எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இதை நீங்க புரிஞ்சுக்கின்ற உணர்வுல பெண்கள் உணர்வை வெளிப்படுத்துறதுல மிக வேகமாக இருப்பார். ஆண் உணர்வை வெளிப்படுத்துறதுல மிக தாமதமானவனா இருப்பான். இதுல பல நேரங்கள்ல அவன் பல சுமைகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகளை அவன் சுமந்தவனா இருந்தாலும் கூட அவனை அவசரமாக சிரிக்க வைக்க முடியும், அவசரமா அதை கண்டுகொள்ளாத எடுத்து கொண்டு போக முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்ற உணர்வுக்கு ஆணை கொண்டு போக முடியும். ஆணுடைய இயல்புடைய தன்மை. ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு அவளுக்கு டைம் வேணும். ஒரு உணர்வு வேதனை வந்துட்டா டைம் எடுப்ப. நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னா நிறைய சமாதானங்கள் எல்லாம் படுத்திருவீங்க. இன்ஷால்லா இது கணவன் மனை புரிந்து உணர்வுல வர வேண்டிய ஒரு பகுதி, சரியா? நீங்க நிறைய சமாதானம் எல்லாம் படுத்திருவீங்க. நிறைய சமாதானம் படுத்தியும் சமாதானமாக இல்லையே, கொஞ்சம் அடமன் டைப் இருக்குது, இறங்காத டைப், அப்படியெல்லாம் இல்லை. அந்த உணர்வு அவங்கள்ட்ட ஆழமானது, பலமானது. அதிலிருந்து அவங்களுக்கு வெளியே வருவதற்கு நேரம் ஏற்படும். நீங்க போற டைம்ல யூட்டர்ன் எடுத்துருவீங்க. நீங்க போற வேகத்துல சீரியஸா பேசிட்டு சிரிப்பு லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருவீங்க, பேத்துருவீங்க. ஏன்னா ஆணுடைய இது லேசி. ஆண் நிர்வாக உணர்வுல இருப்பான். ஆண் நிர்வாக உணர்வுல என்ன செய்வான், இருப்பான். அதனால அவனுக்கு சுமைகள் 1000 இருந்தாலும் ஒரு நேரம் வெளிப்படும். வெளிப்பட்ட நேரத்திலேயே வேகமா அவன் யூட்டர்ன் எடுக்கிறதால இவனுக்கு சோகம் இருக்குதானா, உண்மையிலே இவன் கவலைப்படுறானா, இவனுக்கு இவ்வளவு பகுதிகள் இருக்கிறானா என்றது இல்லாதனால ரப்பு தான் பொறுப்படுத்தி பேச வேண்டி. ரப்பு என்ன ஆணுடைய விஷயத்துல பொறுப்படுத்தி பேச வேண்டிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மகன் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை அதாவது யுரீது ஐயஜ்தாஹமாலி, ஏண்ட பணத்துல அவர் நினைச்ச மாதிரி முழுசா எடுத்துக்கல என்ன செய்யறாரு, விரும்புறாரு. அப்படி என்னன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னது, அன்த வமாலுக லி அபீக், நீயும் உனது சொத்துக்களும் உன் தந்தைக்குரியது தான் அப்படி என்றார். இதனுடைய சட்ட பகுதி ஒன்று இருக்கு, அதுக்கு நாங்கள் வருவோம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சு கொள்றோம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறைப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய உணர்வு ரீதியான பகுதியை தான் இங்க என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஒரு தந்தையுடைய விஷயத்துல நீ இப்படி முறைப்படுற அளவுக்கு தந்தை என்ன செய்யக்கூடாது, நீ வைத்துக் கொள்ளக்கூடாது, நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்குத்தான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த வார்த்தை அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னah, தந்தை சொர்க்கத்தின் நடுவாயில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஹசனான தரத்தில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்திகள் எல்லாம் தந்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வு ரீதியாக கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்யறோம், புரிந்து கொள்கிறோம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை, ஒரு மகன் தந்தையை புரிந்து கொள்வதற்கு லேட் ஆகுவதற்கு இதுதான் காரணம். தாயை அவன் மிச்ச சின்ன வயசுலேருந்தே புரிஞ்சு கொள்றோம். ஏனென்றா
தாயுடைய கண்ணீரை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். தாயுடைய வேதனைய அன்பை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏண்டா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இவ்வளவு படிமுறைகளை தாண்டி அவன் வளர்றான். அந்த இடத்துல நான் வாப்பாவை அவன் எப்படி பார்ப்பான்டா, ஒன்ஸ் அ வீக் அல்லது ஒரு நைட்டுக்கு அல்லது மாசத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, சில நேரத்தில் சில வீட்டுகளில் வந்து அவர் விசிட்டர் மாதிரி தான் என்ன செய்வார், வந்துட்டு போவார், நான் என்ன செய்கிறாய் அப்படி இப்படி ஒரு 2 வாரத்தை கேட்பாரு பார்ப்பாரு, அதோட போயிடுவார். அதே போல வந்தாலும் பெரும்பாலும் சில தந்தைமார்களுக்கு விசாரணை லிஸ்ட் ஒன்று மனைவி வச்சிருப்பாங்க. அப்போ தாயா கொண்டு வந்து இது செஞ்சா அது செஞ்சா அதுக்கெல்லாம் அந்த தந்தை என்ன செய்வார், அடி தடி என்னென்ன ஒரு இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து போயிடுவார். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இந்த வீட்டில் அந்த பிள்ளையுடைய சுதந்திரத்துக்கும் அந்த பிள்ளையுடைய அன்புக்கும் ஒரு ஒரு நெருடலான ஒரு நபர். தாய் அதை வெளிப்படுத்தாம இருக்க மாட்டா, வாப்பாக்கு அப்படி சொல்லாத, அவர் தான் நிறைய கஷ்டப்படுறாரு. வாப்பாவுடைய அன்பை பிள்ளைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது. யாரு? தாய். தாய் சொல்லித்தான் அதை விளங்கப்படுத்துறது. பிள்ளைக்கு இப்படி சில நேரத்தில் சில தாய்மார் அதை உணராம பிள்ளைக்கு இப்படி அடிக்கிறது, அவன் இவ்வளவு நாளைக்கு பிறகு நீங்க வந்து எதிர்பார்த்துட்டீங்களா, நீங்க இப்படி, ஆனா ஃபுல் லிஸ்டையும் கொடுத்தவன் அவன் தான், அந்த முறைப்பாடையும் கொடுத்துருப்பா, அதுக்காக இப்படியே அடிக்கிறேன்னு கேட்டிருப்பா. அதோட அந்த தந்தை என்ன செய்வாரு, மனைவியோட என்ன ஒரு எதிர்த்து பேசி பார்த்தா அந்த புள்ள உணர்றது நமக்கு மட்டும் எதிரியல்ல, நம்மளோட உமாவுக்கு இவர் என்ன எதிரியா இருக்கிறாரு, அங்க வீட்டில் உள்ள தம்பிட்டையும் கத்துறாரு, அங்க உமாட்டையும் கத்துறாரு. சோ இவர் வந்து ஒரு 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 விதமான நபர் இவர் என்கின்ற உணர்வோடு அவன் புரியறதுக்கு கஷ்டம். தாயில உணர்வு 6 வயசுல புரிஞ்சு கொள்றான், 7 வயசுல புரிஞ்சு கொள்றான். வாப்பா செலவழிக்க வேண்டிய பொருளாதார சப்ஜெக்டை அவன் கேட்கிற இடமா தாய் தான் இருப்பான். அப்ப அவ தான் போன் பண்ணி சொல்லுவா அல்லது அவ தான் பேசுவா, என்ன மகனுக்கு இது வேணுமா, மகனுக்கு இது. அப்ப அவ என்ன நினைக்கிறான்டா, நீங்க நினைக்கிறா வாப்பா தானேமா உங்களுக்கு பணம் தரணும், விளங்கப்படுத்தாரு பிள்ளைக்கு இவர், பாப்பா தானேமா உங்களுக்கு பணம் தரணும், அவர் தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, சரி இவர் கேட்டா ஓன்னு சொல்லணும். உள்ள வந்து அது அந்த வயசுல விளங்கின ஓன்னு சொல்லிடும். சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு தருவாரா தரமாட்டாரான்னு என்னது உம்மாட்ட கேட்கல. அந்த பிள்ளைக்கு அந்த இடத்த அதை விளங்கக்கூடிய இடத்துல இல்லை. ஒரு தந்தையாக இது வந்து அவன் அதை பெருசாக அந்த நேரத்தில் நினைக்க மாட்டான், அதை சுமந்துட்டு போவான். ஆனா அவனுக்கு ஒரு இடம் வரும், அந்த இடம் தான் அவனுடைய மனப்போராட்டங்களை அதிகப்படுத்தும். அதை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒரு இளைஞன் 16, 17, 18, 19 இந்த மாதிரியான வயசுகளை தாண்டிட்டு இருக்கிற டைம்ல அவனுக்கு பொருளாதாரத்தை பற்றிய சரியான தெளிவு இருக்காது. நிறைய தர்மம் செய்வான், நிறைய செலவழிப்பான், இன்னும் சொல்ல போனா ஊதாரித்தனமெல்லாம் அவன்கிட்ட என்ன செய்யும் இருக்கும். ஆனா அவனோட வயசு வளர வளர அவனுக்கு தெரியாம அவன் நினைப்பான் பொறுப்பு வளருதல். பொறுப்பு வளர்வதும் உண்மை, புரிதல் வளர்வதும் உண்மை. செலவழிப்பதில் அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக, அவனுடைய இயல்பான குணங்கள் இருந்து அது வேற, பொதுவான முறையை சொல்றேன், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். இவர் முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சிலருடைய குணப்பயணத்தையும் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அவனோட சேர்ந்து எதெல்லாம் சேருதுன்றதை பார்க்கவே மாட்டாங்க. இவர் முந்தி மாதிரி இல்லை அப்படின்றான். முந்தி மாதிரி இல்லை, அதை அவர் வளர்ந்திக்கிறாரு, வயசு கூடிக்குது, பொறுப்பு கூடி இருக்குது, கீழுள்ள என்னது சுமைகள் கூடி இருக்கு. அப்போ அவர் ஆரம்ப மாதிரி இருக்க மாட்டான்னு பார்க்க மாட்டாங்க, குணம் மாறுது. அதை மட்டும்தான், குணம் ஏன் மாறுது, அதுக்குரிய நிர்பந்தங்கள் அதை பார்க்கவே மாட்டாங்க. எனவே ஒரு ஆண் வந்து இந்த இடத்துல எல்லாம் ஒரு விசாரிக்கப்படக்கூடியவனாகவும் பதில் அவன் தான் சொல்லணும், அவனுக்கே அவனை பத்தி தெரியாதவனாக தான் அவனோட பயணம் இருக்கும். தாயை பொறுத்த வரைக்கும் உணர்வை அவசரமா வெளிப்படுத்துவான். அப்போ உணர்வு அவசரமா வெளிப்படுத்துற அந்த பிள்ளை வந்து அப்படியே ஒரு வயதான ஒரு தந்தை சொல்றாரு, வேதனையை பதிவு செஞ்சுக்கிறார். நான் என் சேர்ல வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனது பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வராங்க, என்னை தாண்டித்தான் போறாங்க, பேர பிள்ளைகள் வருது, என்னை தாண்டித்தான் போறாங்க, நேர உம்மாட்ட போறாங்க, உம்மம்மாட்ட போறாங்க, பாப்மாட்ட போறாங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, தேவையை கேட்கிறாங்க, என்னை தாண்டி என்ன செய்யறாங்க போறாங்க. ஒரு தந்தையாக அது வந்து பெரிய உணர்வுகள் பாதிக்காதான். ஆனா ஒரு இயலாத ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடியவர் வந்து 2, 3 தடவை 1 மாதம் 2 மாதம் பார்க்குறோம், நான் இந்த வீட்டில் நான் ஒரு சுமை என்று ஒரு பெண்ணை விட ஆண் வேதனைப்படுவார். தான் சுமை என்று ஆகிற நேரத்தில் தான் பொறுப்பாளன் தானே, அவன் நிர்வாகி தானே, இப்ப நான் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் இடத்து வரக்கூட வேதனைப்படுவான். அப்ப எனவே அவன் முழுமையாக உணர்ற வயது எதுன்னு சொன்னா, அவனால நிர்வாகம் செய்ய முடியாத வயது வார நேரத்தில், அவனால் அந்த பொறுப்புகளை சுமக்க முடியாத ஒரு வயது வார நேரத்தில் அவன் முழுமையாக இந்த தனிமையையும் இந்த எம்டினஸையும் அவன் வெறுமையும் அவன் உணர ஆரம்பிப்பான். ஸோ ஆரம்ப கட்டமாக பிள்ளைகளுடைய கடமைகள்ல உண்டு, அதுவும் ஆண்மகனா இருந்தால் அவன் சிறப்பாகவே புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தந்தை அப்படின்ற ஒரு பகுதியில். இதுல ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு எதிர்மறை இணைப்பை வச்சுக்கிறான். தந்தையை சிறப்பா புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகள் என்ன செஞ்சிருது வந்துருது. இது ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு. என்னன்னா ஒரு தந்தையுடைய சிரமத்தை, ஒரு தந்தையுடைய கஷ்டங்களை வேகமாக புரிஞ்சு கொள்வது பெரும்பாலும் பெண்கள் வந்து அவசரமாக உருகக்கூடிய நிலைமை இருக்கிறதால, மன உணர்ச்சிகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு அவசரமா அது வந்துருது. அல்லாஹ் தஆலா அந்த ஆணுக்கு
இவன் பொறுமைகளை சுமக்கணும், நிறைய கஷ்டங்களை சுமக்கணும் என்பதனால அதை அவனுக்கு லேட்டா வரும். தந்தையை புரிஞ்சு கொள்றதுல கொஞ்சம் லேட்டா மகன் வருவான். கொஞ்சம் தந்தையாக ஊட்டி, தந்தையாக கஷ்டப்படுத்தி அவன் குர்ஆன் வசனங்களை விளங்கப்படுத்தி அதை ஊட்டி ஒரு அளவுல எடுத்தாலே தவிர சின்ன பிள்ளை என்ன செஞ்சிடும் சொன்னா, அந்த நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், குடும்ப பொறுப்புணர்வு வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு அவசரமா வேகமா வரும். அதனால தந்தையுடைய வேகத்தை புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு நிறைய வந்துருவோம். இந்த அதாவது தாயுடைய வேதனையை மகனும் புரிஞ்சு கொள்வான், மகளும் புரிஞ்சு கொள்வான், சரிசமமான அளவுல புரிஞ்சு கொள்வான். ஆனா தந்தையுடைய ஒரு மகள் அவசரமாக புரிஞ்சு கொள்ற இடத்துக்கு வரக்கூடிய அம்சத்தை பார்க்கிறோம். அதனால மகள் தந்தை ஈர்ப்பு வந்து மிக அதிகமாக இருக்கும். மகள் தந்தை ஈர்ப்பு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஆண்மகனாக தந்தை தவிர வேற யாரையும் பார்க்கல. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகும் திருமணத்துக்கு முந்தையும் இறுதி காலம் வரைக்கும் ஒரு சிறப்பான ஆண்மகனாக அவள் மீது ஒரு 100% அதாவது முழு கவனம் கொண்டு கணவனும் இயலாது, யாரும் இயலாது, தந்தை போல ஒரு இடத்துக்கு என்ன வர முடியாது. ஆனா தந்தையை விட சிறப்பான வாழ்க்கையை கணவன் கொடுக்கலாம். தந்தையை விட சிறப்பான வாழ்க்கை தந்தை. இதுலதான் பெண்களும் பிழை விடுறது. என்னது வாப்பா வந்து எனக்கு அதை செஞ்சுக்கிறார் இது செஞ்சுக்கிறான்னு சொல்றது. வாப்பாவை விட சிறப்பா அவன் செஞ்சிருப்பான். யாரு? அந்த கணவன் செய்திருப்பான். என்ன அந்த பெண் மனசால நினைக்கலாம்டா, தந்தையிட பாசத்தை கணவனுக்கு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஆனா தந்தையை விட சிறப்பான லைஃப் என்ன செய்யலாம், தரலாம், செலவழிக்கலாம், பொறுப்புகள் அவனை எங்கேயோ வசதியா வைக்கலாம், தந்தை காட்டாத என்னது இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லலாம். அது உண்மை, அது நடக்கும். ஆனா தந்தையுடைய பாசத்தை நம்ம பிள்ளை எடுத்து பாருங்க, அது காட்ட முடியாது. இதெல்லாம் இந்த உணர்வு ரீதியான வலைப்பின்னல்கள். இந்த உணர்வு ரீதியான வலைப்பின்னல்கள்ல இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளால புரிய முடியாத ஒரு இடத்துக்கே வளர்ந்துகிட்டே வருவான். ஒரு குறிப்பிட்ட வயது நேரத்துல தான் விளங்குவான் அவன் அன்னஹு முஹாத்துன் பில் ஹயாத், வாழ்க்கை முழுதும் அவனை சூழ்ந்திருக்கிறத அவன் உணர்வான். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரக்குள்ள வாழ்க்கைன்னே சூழ்ந்துட்டு குடும்ப பொறுப்பும் இருக்கும், தனக்கு கீழ் உள்ள குடும்பத்தின பொறுப்பும் இருக்கும், சமூக பொறுப்பும் இருக்கும், எல்லா பணிகளுக்குள்ளேயும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வேதனைகளை உணர்வான். இந்த நேரத்துல அவனுக்கு வரக்கூடிய போராட்டம் என்பது பொறுப்பிட சுமையை விட உணர்வை யார் புரிஞ்சு கொள்றான் என்ற போராட்டம் தான். ஏண்ட உணர்வை யார் புரிஞ்சு கொள்றது, ஏண்ட கஷ்டம் உனக்கு தெரியுதா என்ற கேள்வி கூடுதலா வரக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் வர ஆரம்பிப்பான். ஆனா உண்மையாக சொல்ல போனால் இறுதி வரைக்கும் யாரும் உங்களை புரியலன்னு அர்த்தம் அல்ல. புரியக்கூடிய தரங்கள் வேணுமென குறைய இருக்கலாம். ஆனா உள்ளத்துள்ள சுமைகளை ஒரு ஆண் வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாண்டா குடும்பம் சீர்குலையும். குடும்பம் உடைய ஆரம்பிக்கும். என்ன காரணம் என்றா, உங்களை தாங்கித்தான் குடும்பம் இருக்கணும், இறைவனுடைய சிஸ்டம். நீங்க அழ ஆரம்பிச்சீங்கடா, நீங்க செதறினீங்கடா, நீங்க சோகத்தை வெளிப்படுத்தினீங்கடா, அவங்க இரட்டிப்பாக கீழே விழுவாங்க. பிள்ளைகள் இரட்டிப்பாக உடைஞ்சு போவாங்க. அந்த தாய் இரட்டிப்பாக என்ன செய்வாங்க, உடைஞ்சு போவாங்க. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வெளிப்படுத்தின. அழுதாலும் கூட ஒரு கணவனாக ஒரு தந்தையாக ஒருத்தர் அழுதாலும் கூட அந்த குடும்பம் ஸ்தம்பிச்சிடும். அவ்வளவு நேரமும் எதிர்த்த குடும்பம் இப்படி ஒரு கருணையோட நிக்கிறத அந்த நிமிஷம் காணுவான் ஒரு ஆண்மகன். அதனாலதான் அவன் என்ன நினைக்கிறேன், அதுக்கு பிறகு இது என் குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, நான் வந்து என் சோகத்தையோ கவலையோ வேதனையோ அந்த குடும்பத்துக்கு வெளிப்படுத்தவே கூடாது. ஏண்டா என் குடும்பம் ஸ்தம்பிக்கிறத அவன் பார்க்கிறான். நான் எதிர்ப்பு என்ற கோணத்துல என் உணர்வை வெளிப்படுத்திடுறேன். உணர்வு வெளிப்பட்ட உடனே முழு குடும்பம் என்ன செஞ்சிருது, அடே ஒரு தந்தையை நம்ம அள வச்சுட்டோமே, ஒரு வாப்பா இந்த அளவு ஊருக வச்சுட்டோமே, இவ்வளவு சோகங்களை நம்ம காட்ட வச்சுட்டோமே, அந்த குடும்பம் தன்னை அனுசரிச்சு நடக்கிறது பார்க்கலாம். ஆனால் என்ன செய்யலாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா ஆணுக்கு வச்ச ஒரு அம்சம் என்னண்டா, இப்படியேதான் வாழணும், இப்படிதான் சுமக்கணும், இப்படிதான் மௌத்தாயிடும். ஒரே ஒரு வழி, இஹ்திசாபுல் அஜ்ர், அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்த்து விட வேண்டும். தாயை பொறுத்த வரைக்கும் உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால தாய் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்தேன், உனக்கு பால் ஊட்டினதுனா நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்ச இடத்த வெளிப்படையா தாய் பேசுவான். பேசி அந்த தாய் சொல்லி அந்த மகன்கிட்ட சொல்ற சந்தர்ப்பத்தை, உலகத்திலே தாயிட பாசம் இயல்பானது, உணர்வுகளையும் வெளிப்படுத்துறதுனால நீங்க எந்த வயசு அடைஞ்சிட்டாலும் சரி, தாயிட்ட கனெக்ஷன் வந்து என்ன டைரக்டா தான் இருக்கு. லேசா என்ன செஞ்சிடும், பிள்ளைகளுக்கு வந்துடும். பெரிதான வயது அடைஞ்ச பிறகு கூட தந்தைட்ட உட்கார்ந்து பேசக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறது கஷ்டம். நல்ல நீங்க ஓப்பனாக சிறந்த முறையில பேசுறவராக இருந்தாலும் சரியே, அது ஒரு அந்த நேரத்துக்கு ஓகே இருக்கும். பிரிஞ்சதோட மறுபடியும் அந்த ஓல் என்ன செஞ்சிடும், அதை வர ஆரம்பிச்சிடும். இயல்பான ஒரு நிலை அந்த இடத்துல என்னது வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாலாம் சொல்லுவாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட மரணப்படுக்கை நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க. மா துக்தி மிஷ்யத்துஹா மிஷ்யத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட நட ரசூலுல்லாஹ் நடைக்கு பிசகாதுன்னா, அவங்க நடக்கிற நட ரசூலுல்லாஹ் எப்படி நடப்பாங்களோ அதே முறையில தான் அவங்க என்ன செய்வாங்க, நடந்து வருவாங்கன்னு அவர்களை விட சிறிய வயசுல இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வோட மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா எப்படி அவதானிச்சுக்கிறான்னு பாருங்க.
அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா வீட்டுக்கு வந்த உடனே எழும்பி போய் முத்தமிட்டு அவர்களை உட்கார வச்சு நல்ல ஒரு என்னது ஒரு கௌரவம் கொடுத்து கண்ணியம் கொடுத்து பாப்பாங்க. அடுத்த மகள் என்ன அந்த தந்தை உறவுடைய அந்த உணர்வை நான் சொல்றேன். இப்போ இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஒரு தந்தையுடைய விஷயத்துல மகன்மார் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், என் தந்தை பல வழிகளை, பல வேதனைகளை, பல காயங்களை, பல சுமைகளை, ஆறுதல் கொடுக்க வேண்டிய, ஒத்தடம் கொடுக்க வேண்டிய பல விஷயங்களை சுமந்து கொண்டுதான் எங்களோட சிரிக்கிறாரு, எங்களோட பேசுறாரு. சில பொழுது அந்த சுமைகளுடைய ஆழங்களையும் அகலங்களையும் அந்த தந்தை கூட என்ன உணராமல் இருப்பார். ஆனா அந்த வடுவை யாராவது டச் பண்ணினா, அந்த வடுவை யாராவது டச் பண்ண, உதாரணமா ஒருத்தருக்கு உங்களைய பார்த்தா நீங்க எந்த கஷ்டமும் பட்ட மாதிரி விளங்கலை, நீ என்ன கஷ்டப்பட்டுக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் இல்லை என்று சொல்ற நேரத்தில் ஒரு அதான் வடுவை டச் பண்றது. எந்த ஒரு ஆண் மகனா இருந்தாலும் அந்த இடம் அவனுக்கு என்ன செய்யும், வலிக்கும். ஆனா காட்டிக்கொள்ள மாட்டான். ஏன்னா காட்டி ஒரு பிரயோஜனம் என்னது இல்லை. மிக புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியில யார் இருக்கணும், மனைவி, பிள்ளைகள். அவங்க புரிவதற்கும் என்ன செய்யும், லேட் ஆகும். அவனை புரிவதற்கும் என்ன செய்யும், லேட்டாக அமையும் என்பதனால். ஆனா ஒரு மகனுடைய வழியை தந்தையாக மிகச்சிறப்பாக புரிஞ்சு கொள்ற ஒரு தந்தையாக இருப்பார். என் மகன் என்ன பாடுபடுறான், என் மகன் எப்படி துடிக்கிறான், என் மகன் எப்படி இருக்கிறான் பாடுபடும். இதனாலதான் பல தந்தைகள் பிழைவிட ஆரம்பிப்பாங்க. என்னடா மகனை இருக்குவாங்க, மகனை கொண்டு போய் இருக்க, நீ இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க வரக்கூடாது, இந்த உழைக்க கூட, இப்படி செலவழிக்க கூடாது, மிச்ச டைட்டா வச்சுட்டு. ஏன்னா நாம் பட்ட கஷ்டத்துக்குள்ள இவன் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்றது அவங்களுக்கு பாசத்தை மீறி ஒரு இறுக்கத்தை கொண்டு வரும். அவங்களே தெரியும், இவன் இவனை அழிச்சுக்கிறான், இவன் என்ன பாசத்தை இவன் உணர்றான் இல்லைனா என்ன சொல்ல வரான்னு உணர்றான் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கெப் அவரே உண்டாக்கி கொள்வார். ஆனா அவருடைய முழு நோக்கம் என்ன இருக்கும் என்று அவருக்கே தெரியாம அவர் செய்யற அணுகுமுறைகள் பிழை இருக்கலாம், அவர் அதை ஃப்ரீயா விடலாம், அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டு அடிப்படையில் நடக்கட்டும். ஆனா அந்த இறுக்கம் என்ன செய்யும், அவரை நான் இதனாலதான் கஷ்டப்பட்டேன், நான் இதனாலதான் பிழை விட்டேன், அல்லது நான் இதனாலதான் சக்சஸ் ஆகினேன், இதனாலதான் வெற்றி பெற்றேன். என் மகன் இப்படி விட்டு போனாண்டா அவன் இயல்புக்கு அவன் என்ன செஞ்சிருவான், அங்க போயிடுவான், அங்கே எல்லாத்தையும் இழந்துருவான். கடைசியில் இவன் வேதனையை யார் பார்க்கிறது, இவனுடைய கஷ்டங்களை யார் பார்க்கிறது, இவனுடைய சுமைகளை யார் பார்க்கிறது, நான் தானே இவனை உணரணும் என்று. அப்ப தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு விதமான மொழி இருக்கும். அந்த மொழியை மகன் புரியறதுக்குள்ள வாப்ப மௌத்தாயிருவார், அதை புரியறதுக்குள்ள வாப்ப மௌத்த. ஆனா வாப்ப மகண்ட ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு வெளியே போறான்டா, வாப்பக்கு இந்த டைம்ல என்ன பாடுபடுறான்னு லைட்டா தெரியும். அவர் புரிஞ்சிருவார், இவன் என்ன தடமா, இவன் இந்த வார்த்தை பேசினா என்ன அர்த்தம், இவன் என்ன சொல்ல வாரா, இவன் என்னுடைய சப்ஜெக்ட் என்ன வாப்ப புரிஞ்சு. அவர் அந்த பகுதியை லேசா அவர் போல நம்ம கடந்து வந்திருப்போம். அதனால இந்த விஷயங்களை நீங்க எடுத்து சூழல் காலங்கள் என்ன மாற்றங்கள் இருந்தாலும் அந்த புரியக்கூடிய தன்மையில் இருப்பார். தாய் மகனை புரிஞ்சு கொள்றது அப்படின்றது, அதை புரிந்தாலும் தந்தை அளவுக்கு புரிஞ்சு கொள்றது கஷ்டம். ஏன்னா அவங்க பாசம் அதிகமா இருக்கும். பாசம் அதிகம் எடுத்தாலும் உரிமை போராட்டம் அங்க இருந்துட்டையும். ஆனா தந்தை பணத்தை கூட எடுக்க யோசிப்பார். தாய் பணத்தை எடுப்பதற்கு யோசிக்க மாட்டான், உரிமையில எடுப்பான். எனக்கு தரத்தாகணும், எனக்கு எடுக்கத்தாகணும். ஒரு வார்த்தையில நீ எனக்கு என்னத்துக்குமா தாராய் பரவாயில்லன்னு சொன்னாலும் கூட மகன் அள்ளித்தரன் கூட ஒரு தாயுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுல அவங்க பிழை இல்லை அந்த உணர்வு. ஆனா தந்தை இல்ல நீ அதை வச்சுக்கணும், அது தேவையில்லை. முதலாவது கௌரவம், அவருடைய நிர்வாக உணர்வால் அதை வானாண்டுவார். இரண்டாவது அப்படியே இருந்தாலும் நீங்க கொடுக்கறது கூட அவர் எப்படி பார்ப்பாருன்னா, ஓவரா ஊதாரித்தனம் பண்ணாத, இப்படி நிறைய கொடுத்து என்ன செய்யாத, பழகாத என்று அவர் நினைப்பார். அதை நினைப்பதற்கான ஒரே காரணம், இவன் எனக்கு இப்படி தாராண்டா, இந்த உணர்வு இவனை பேத்து அழிச்சிருமோ, சில டைம்ல அது மார்க்கம் இல்லாத தன்மைகளும் அதுல வரும், அழிச்சிருமோ, இவனுக்கு எடுத்துருமோ என்ற பாசம் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில சில உணர்வு. அப்ப பாருங்க, ஒரு தந்தையுடைய சோதனை என்னன்னா, அவருக்கு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பிலான ஒரு முறைமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கல. வெளிப்படுத்தினா அவசரமா அவர் என்ன செஞ்சிருவார், அதை சரிப்படுத்தி அதை ஒரு வேற நிலைமைக்கு மாத்திடுவாரு. மகண்ட உணர்வை நல்லா புரிஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த மகன் நம்மளே மாதிரி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் காட்டக்கூடிய அடுத்த அணுகுமுறை மகனையும் அவரையும் என்ன செஞ்சிரு, சில பொழுது தூரமாக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன செஞ்சிடும், அது உண்டாக்கிவிடும். இதனால அதாவது இந்த மாதிரியான ஒரு உணர்வோடு, அதாவது என்ன சொல்லுவாங்களே, என்னது கருணையால் ஆன கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கருணை ஆனா அதால் ஆன கல் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு அம்சத்தை அது அந்த இடத்துல கொண்டு வந்துவிடும். இந்த ஒரு நிலை முதலாவதாக பிள்ளைகள் தன் தந்தை விஷயத்துல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு, இது ஒரு எவ்வளவு ஆழமா எனக்கு விளங்கப்படுத்த தெரியாது, ஆனால் அவ்வளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தந்தைக்கு அதுக்கு மொழி கிடையாது. அதை தாய் பங்கெடுத்தால் மிகவும் சிறப்பு. அதில் பல தாய்மார்கள் தங்களுடைய கணவன் என்பதனால அந்த பாதிப்பையும் சேர்த்து தான் என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைகிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அவர் தந்தையாக பிள்ளைகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்க்கிறாங்க, அவன் மனைவி தானே, அதனால பாதிப்பையும் சேர்த்து கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைகிட்ட சேர்த்துடுறாங்க. எனவே பிள்ளை ஒரு சிறந்த கணவனாக என்ற தந்தை என்ன இல்லை, அல்லது சிறந்த கணவன் நிறைய தவறுகள் என்ன செஞ்சுக்கிறாரு, வெட்டிக்கிறாரு நம்மட தந்தை தாய்க்கு எந்தத்தோட சேர்த்து ஒரு தந்தையான முன்மாதிரி என்று போற டைம்ல ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் கொண்டு போய் சேர்க்குது. ஏன்னா சரியான வடிவம் சேர்க்கப்படலை. அதனால தந்தை பொதுவா ஒரு மகனை கேட்டா, நீங்க வாப்பா என்ன கஷ்டம் நீங்க அதிகமா பட்டிக்கிறீங்கன்னு கேட்டாலும்
நிறைய கஷ்டங்களை மகன்கிட்ட சொல்றதுக்கு வாப்ப நிறைய யோசிப்பார். இவன் கவலைப்படக்கூடாது, விரக்தி அடைஞ்சிடக்கூடாது, ஆழமானதை சொல்லிடக்கூடாது. அப்படியே ஆழமானதை சொல்ல போனாலும் அவருடைய நேரங்களும் சூழ்நிலைகளும் அவருடைய மனநிலையும் ஒத்தரம் கொடுக்காது. அதனால ஒரு ஆண்மகனாக தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு முதலா புரிஞ்சு கொள்ளணும், ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுத்து விட வேண்டும். அல்லாஹு தாலா எங்களை நிர்வாகத்துக்காக படைத்திருக்கிறான். அந்த நிர்வாகத்தினூடாக அல்லாஹு தாலா பல கூலிகளை தருகிறான். எமது முயற்சிகள் உழைப்புகளை எல்லாம் அல்லாஹ் சதகால என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான், தர்மமாக ஆக்கியிருக்கிறான். முழு குடும்ப வாழ்க்கையும் அல்லாஹு தாலா தர்மம் என்ற லிஸ்ட்ல எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், சேர்த்திருக்கிறான். ஒரு கணவன் மனைவி சேர்வதிலிருந்து தர்மத்தை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். எனவே இஹ்திசாபுல் அஜ்ர், கூலியை தேட வேண்டும் என்ற பகுதிக்கு நம்ம போய்விட வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு தந்தையை பொறுத்த வரைக்கும் மகனுடைய இடத்துல மகளுடைய இடத்திலையும் அவர் சுமக்கக்கூடிய அடுத்த பகுதி, ஒரு தாய், நான் எப்பயும் புரிஞ்சுக்கணும், ஷஃபக்கத், பாசம், நேசம், கவனம் என்ற பகுதியில் அவங்க எப்பயுமே இதுல ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஆனா தந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல தன்னை விட உயர வேண்டும் என்று ஒன்று ஒருத்தர் விரும்புகிறார், அது பெரும்பாலும் தந்தையா தான் இருப்பார். தன்னை விட ஒருவர் உயர்ந்து வர வேண்டும், வளர்ந்து வர வேண்டும், உச்சகட்டமாக இருக்க வேண்டும் என்பதை அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய இடத்துல யார் இருப்பார்னா தந்தை தான் இருப்பார். நான் படிக்கல, நீ படிக்கணும், நான் படிச்சுக்கிற என்னை விட நீ படிக்கணும், பாப்பா நான் இந்த இடத்தை அடைஞ்சிட்டேன் என்றக்குள்ள அவனும் இவரை ஒப்பிட்டா இவர் எங்கேயோ இருப்பாரு, அவன் பெரிய இடத்துக்கு வந்திருப்பான். அதை பார்த்து மிகவும் அகமகிழ்ந்து ஊர் ஃபுல்லாக அந்த மகிழ்ச்சியை முறைப்படாமல் சொல்லி திரிகிற ஒரு உயிராக யார் இருப்பாரு, தந்தை இருப்பார். அந்த கௌரவத்தை காட்டக்கூடிய இடத்துல இருப்பார். என் மகன் இப்ப எந்த இடத்துல என்ன மகன் இப்படி இருக்கிறார். அதனாலதான் நம்ம தந்தைமார்கள் என்ன செய்யும் அந்த விஷயத்துல, அதாவது மன்னிக்கணும், எல்லா தந்தைமார்களுக்கும் அந்த பலகீனம் என்ன செய்யும், அது வரவே செய்யும். அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல தந்தை இருப்பார். தன்னை விட வளர வேண்டும் என்று ஒருவர் விரும்புகின்றது என்பதே அந்த தூய்மையுடைய உச்சகட்டத்துக்கான அடையாளம். இந்த உலகத்துல அதை விரும்புறதுக்கு மிக கஷ்டம். ஒரு சகோதரன் விரும்புவான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா தந்தையோட அளவுல அதை என்ன செய்யலாம், அது கொண்டு போக முடியாது. சகோதரன் டைம் சின்ன 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 கீறுகள் என்ன செய்யும் வரும், ஏன் இப்படி நடக்கிறான் என்ன மாதிரியான சில கீறுகள் வரும். ஆனா தந்தைக்கு அப்படி வராது. மகன் வளர வளர அவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு ஓரமாக இருந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வெளியே விளங்காத அமைப்புல சந்தோஷப்படுற ஒரு உயிர் தான் தந்தையுடைய உயிர். மகிழ்ச்சியை கூட மிச்சம் ஆரவாரமா காட்டிட மாட்டாரு, அவன் அதுல நின்றுவானதுங்க, இது போதும், அப்ப நான் சரியான இடத்துல இருக்கிறேன். சில தந்தைமார்கள் சுபஹானல்லாஹ் பாராட்டவே தெரியாது. பாராட்டணும், அது சிறப்பா இல்லைன்னா சரி வராது. ஆனா அந்த பாராட்டுதல் கூட இவன் ஒரு இடத்துல நிறுத்திடும்னு நினைப்பாங்க. உதாரணமா ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறான், எவ்வளவு வந்திருக்க, ரெண்டாவது வந்திருக்க, இப்படி படிச்சா எந்த மாதிரி எப்போ வரப்போறது, எப்போ முன்னேற போறது. ஆனா அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு சரி சந்தோஷம் இருக்கும். ரெண்டாவது வந்திருக்கிறான், நல்லா சராசரி எடுத்துக்கிறான், 90 சராசரி எடுத்துக்கிறான், எல்லா பாடங்களையும் பாஸ் ஆகி. ஆனா அந்த சந்தோஷம் வெளிப்படுத்த யோசிப்பார். வெளிப்படுத்தினா இது போதுமான ஒரு இடம் நினைச்சிருவான். அதனால ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். ஃபர்ஸ்ட் வேலையிலே 88 தானே சராசரி எடுத்துக்கிறேன், அப்போது போதாது, இது நீ 98வது என்ன செய்யணும் எடுக்கணும், இது அப்படின்னு தந்தை வெளிப்படுத்துவார். அப்ப அந்த மகன் வேதனைப்படுவான், இது பிள்ளை இந்த மாதிரி இருக்க கூடாது, அட்லீஸ்ட் அவனை பாரா நம்ம தந்தை என்ற இடத்துல சொல்லிக்கிறோம். ஆனா மகன் புரிந்து கொள்ள வேண்டும், இது தந்தையுடைய உணர்வுடைய ஒரு விளைவு. ஒரு இடத்துல உனக்கு ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டா, ஒரு செலரி கிடைக்குது, உனக்கு எவ்வளவு செலரி, எனக்கு இப்போ 1 லட்சம் கிடைக்குது, 1 லட்சமா கொஞ்சம் பார்த்து மத்த இடங்களை ட்ரை பண்ண பாரு. 1 லட்சம் செலரி யாருக்கும் கிடைக்காத ஒரு லெவல் நான் இருந்துட்டீங்கிறேன் அவன் யோசிப்பேன். நம்ம பட்ட கஷ்டத்துக்கு தந்தை என்னன்னா இவன் நின்றுபட இந்த இடத்துல, இதுக்கு அடுத்ததாக போகணும் என்பதற்காக அந்த கடினத்தை வெளிப்படுத்துவார். பாராட்டுதல் என்பது மிகவும் ஒரு இதா இருக்கும். தந்த விஷயத்துல மற்றவர்கள் எல்லாம் முந்த விட்டு போட்டு ஒரு பின்லைன்ல இருந்துட்டு அவர் கடைசியான ஒரு நபராக பார்த்து கொண்டிருப்பார். ஆனா உள்ளத்தால முதல் நபராக முன்னுக்கு என்ன செய்வார், இருந்து கொண்டிருப்பார். அதெல்லாம் ஒரு தந்தை. சில தந்தைமார்கள் இருக்கிறாங்க, அவங்க இயற்கையாகவே உணர்வு ரீதியாகவே அவசரமாக அழக்கூடியவர்களாக, அவசரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, கோவித்துக் கொள்ளக்கூடிய தன்மையோட, என்னை மகன் இருந்து என்னை எடுக்கலையே என்ற தன்மையோடு உள்ளவங்க இருக்கிறாங்க, இல்லாம இல்லை. ஆனா அது குறைவு. அப்படியான அந்த உணர்வு ரீதியான பாசங்கள் அவசரமாக வெளிப்படுத்துற பெரும்பாலான தந்தைமார்கள் அவர் கடைசி நபராக இருந்துதான் அந்த இதுல பார்த்துக்கிட்டு இருப்பார். இன்னும் சொல்ல போனா எல்லாரும் பாராட்டுவதை தன் காதால கேட்டு மகிழ்ந்து விட்டு போகக்கூடியவராக இருப்பார். அவர் தந்தை என்றதை அந்த இடத்துல காட்டாம. எனவே இந்த பகுதி, இந்த 2வது மகனுடைய துஹூர், அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய இடம், அவனுடைய மரியாதை, அவைகள் எல்லாத்தையும் எந்த ஒரு இடத்துல கிடைச்சாலும் மிகவும் மகிழக்கூடிய ஒரு உள்ளமாக தந்தை இருப்பார் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இன்றைக்கு ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோமாண்டா, ஒரு கிமம், ஒரு சிகரத்துல நம்ம நிக்கிறோம்டா, அந்த தந்தையுடைய ஒரு ஒரு முயற்சி, அந்த எதிர்பார்ப்பு, அந்த பிரார்த்தனை, அந்த இந்த உலகத்திலேயே நீங்க அந்த இடத்துல நின்றுட்டிக்கிறத ஒருத்தர் தூரமா இருந்து ரசிக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு வேணுமெண்டா அந்த தந்தையை போல வேற யாரும் இல்லை, அந்த தந்தை போல யாரும் இல்லை. ஆனா
சில வெக்கங்கட்ட சில என்னது அறிவுகட்ட தன்மையுடைய அல்லது புத்தி இல்லாதவங்க வைஃபை பாராட்டுறேன்னு நினைச்சு, வைஃபை தூக்குறேன்னு நினைச்சு, வைஃபுக்கு மரியாதை செய்யணும், இறக்கம் காட்டணும், அதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. விட்டு இந்த உலகத்திலேயே எனக்கு என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் எனது முயற்சிக்கு பின்னாலும் என்னுடைய இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு பின்னாலும் நான் என் வைஃபுக்கு ஈக்குவலாக யாரையும் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன் அப்படி என்று சொல்கிற நேரத்தில் ஒரு தந்தையாக அவர் எவ்வளோ வேதனைப்படுவார்னு எனது வசனத்தில் இல்லை. மனைவியை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி இப்படியான பொய்களை சொல்லிட்டு போகிறாங்க. வழங்கிட்டா எப்படியாக இருந்தாலும் ஒரு மனைவியுடைய பொறுமை, ஒரு மனைவியுடைய தியாகம், ஒரு மனைவியுடைய அரவணைப்பு நிச்சயமாக அவருடைய முயற்சியில் பங்களிப்பு செய்திருக்கலாம், அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த லெவலுக்கு எவரும் இல்லை என்று சொல்றது என்றது தந்தையை பற்றிய புரிதலின்மை. தந்தையை பற்றிய புரிதலின்மை. யார் முன்னால வாய் மொழிந்து பாராட்டுறாங்களோ அவங்களாலதான் நாங்க என்ன செய்யறோம், ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்ற மாதிரியான உணர்வு என்றது மனிதனுக்கு தவறான ஒரு அணுகுமுறை உள்ளவர். இந்த மாதிரி பாராட்டுறவங்க யூட்டர்ன் எடுக்கிறது கொஞ்சம் நிமிஷம் எடுக்காது, அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடும், மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்கின்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இரண்டாவது அம்சம், அந்த 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 பிள்ளையுடைய வளர்ச்சியில மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குமா இருந்தால் அது தந்தையாகத்தான் இருப்பார். அடுத்ததாக இதுதான் அந்த தந்தையை நம்ம கடினமான ஒரு போக்கிலேயே பார்த்து கொண்டிருப்பதற்கான ஒரு காரணமாக இது அமைது. அடுத்தது அதாவது நான்காவது அம்சம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தந்தையுடைய அம்சத்தில் மிக முக்கியமான மூன்றாவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இது நான்காவது அம்சம் சொன்னேன். முதலாவது பகுதியில் 2 விஷயம் சொன்னேன். இது நான்காவது அம்சம் என்னன்னா, ஒரு தந்தை குடும்பத்தில் அவருடைய மிகப்பெரிய பங்கு எப்படி இருக்குமென்னு சொன்னால், ஏவல், விளக்கல், சட்டம், அனுமதி கேட்டல் இதிலே இருந்துட்டு இருக்கு. பிள்ளைகள் உணராத ஒரு பகுதியை தான். அப்படியே இருந்துட்டு போகிற டைமில் அவரோட சவுண்டு குறைய ஆரம்பிக்கும், அவருடைய அதிகாரம் குறைய ஆரம்பிக்கும். காரணம், அவருடைய உழைப்பு குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் அடுத்தவர்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பார். இவர்தான் எல்லாருக்கும் இருந்த ஒரு நிலையிலிருந்து எல்லோரும் இவரை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அவர் கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு மூளைக்கு ஆயிட்டு வருவார். விளங்காத சில பிள்ளைகள் என்ன நினைச்சிருவாங்கன்னா, அதிகாரம் அவருடைய செலவும் பொறுப்பு முடிகிற டைம்ல அதிகாரத்தையும் எடுத்துருவோம். ஆனா பிள்ளைகளுக்கு தெரியாது, வேணுமென்று செய்யறதில்லை, அதிகாரத்தை எடுத்துருவாங்க. அம்மா வாப்பாக்கு பசி, அம்மா வாப்பாக்கு டீ வேணும், அம்மா வாப்பாக்கு என்ன அது தேவை, இது தேவை, அவருக்கு மருந்து கொடுக்கணும், அது கொடுக்கணும், இதெல்லாம் செய்வாங்க. ஆனா வீட்டில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் அவர் எப்படி தலைமை தாங்கி இருந்தாரோ அந்த தலைமை எதுவும் அவருக்கு இல்லாமல் போயிடும். அவர் ஒரு மூலையிலிருந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கின்றிருப்பார். அவர் மூலையிலிருந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கின்றிருப்பார். நான் நிர்வகித்த குடும்பம், என்னட்ட அனுமதி இல்லாமல் வெளியே போகாத குடும்பம், எது சொன்னாலும் என்னட்ட கேட்டுட்டு செய்யக்கூடிய குடும்பம், என்னுடைய பொறுப்பில் தான் இவ்வளோ செய்வோமா அவ்வளோ செய்வோமான்னு நினைக்கிற குடும்பம், ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு இடம் வாங்குறதோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்ட குடும்பத்தில் எனக்கு இன்றைக்கு எந்த ஒன்றுமே இல்லை என்பது கவனிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு வேதனையான நிகழ்வு. நல்ல நல்ல பிள்ளைகள், அவங்களுக்கு தெரியாது, பாப்பிட்ட சொல்லிட்டு போவாங்க, இப்படித்தான் இந்த இடத்துக்கு போகிறோம், நீங்கள் இந்த இதெல்லாம் வச்சுக்கிறேன், அங்கே எடுத்துக்கங்க, அதை எடுத்துங்க, ஓகேம்மா அப்படின்னு வாப்ப நிற்பாரு. தந்தை சொல்ல மாட்டார். அது ஒரு நாள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையான பிள்ளைகளாக இருந்தால், சரியான பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருந்தால், அவருக்கு செலவழிக்க முடியாத ஒரு காலகட்டம் என்று வந்துவிட்டாலும் பொறுப்பிலிருந்து அவரை இறக்கவே கூடாது. வாப்பாட்ட என்ன உணர்த்தணும்னா, இன்றைக்கும் நீங்க சொல்லித்தான் எங்களோட முடிவு நடக்க போகுது, நீங்க வேண்டாமண்டா வேண்டாம், நீங்க செய்யுங்கண்டா செய்வோம், இந்த இடம் தான் முடிவுண்டா அதுதான் முடிவு, இது இல்லைண்டா இல்லை. சில விஷயங்கள் பொதுவாகவே அவர் நல்ல ஆற்றல் உள்ள காலத்திலிருந்து விதிவிலக்குகள் இருக்கும், அது வேற. பொதுவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்ற பிள்ளைகள் இன்று வரைக்கும் அந்த அதிகாரத்தை விடல. சில நேரத்தில் ஒரு தந்தை அதிகாரம் இழந்த பிறகு அதிகாரத்தில் இருக்கிற நேரத்தில் சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட்டுருவார். என்ன அங்க செய்யறாய், என்ன இங்க செய்யறாய் அப்படின்னு ஒரு சத்தமா ஒரு வேலை என்ன செஞ்சிருவாரு, கதை முடியும். அப்போ அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி சத்தம் போடுற டைம்ல ஏன்ப்பா சும்மா சத்தம் போடுறீங்கன்னு பிள்ளைகள் கேட்பாங்க. அந்த தந்தை டிஃபரெண்டா உணர்வார். ஒரு காலம் நான் சத்தம் போட்டா என்னை க்ரோஸ் பண்ணி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கடா, என்னை கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏமாப்பா சத்தம் போடுறீங்கன்னு கேட்கிறாங்கடா. நான் இப்ப அந்த தந்தையாக இல்லை. அப்ப அவர் முதலாவது உணர்ற விஷயம், என்கிட்ட பணம் இல்லை என்றது, என்னால முடியவில்லை. இப்ப நான் செலவழிக்கிறவன் அல்ல, மூத்த மகன் வந்துட்டான், அல்ல 2வது மகன் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டான், மருமகன் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டான் என்பதனால இனி நான் சத்தம் போடக்கூடாது. அதனால பேர பிள்ளைய கூப்பிடுவாரு, என்ன அங்க பிரச்சனை பேத்துட்டீங்க பிள்ளைகிட்ட கேட்பார், என்ன சத்தம் போட்டுட்டீங்கிறாங்க. அந்த நேரத்துல வாப்பா விசாரிக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே வைஃப் என்ன பிள்ளைகிட்ட என்ன கேட்டுட்டீங்க, இல்லை நான் சும்மா பேசிட்டீங்க. எவ்வளவு வேதனை தெரியுமா அது. அந்த வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பேர புள்ளைகிட்ட ரகசியமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இடத்துக்கு தந்தையை கொண்டு வந்துட்டு, பிர்ருல் வாலிதை, நாங்கள் எங்களோட உமாவை நல்ல முறையில் வச்சுக்கிறோம், வாப்பாவை நல்ல முறையில் வச்சுக்கிறோம், சிறப்பாக தான் நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்றதை விட ஒரு கேவலம் இருக்குமா?
எத்தனையோ தந்தைமார்கள் வீட்டுக்குள்ள என்ன நடந்துன்னு அவருக்கு தெரியாது. அதை விசாரிக்கிற டைம்ல பேர பிள்ளைய கூப்பிட்டு எடுத்துருவாங்க. நீங்க அந்த பிள்ளைய போயிட்டு மனசை குழப்பவானா, அந்த பிள்ளை போட்டு அதை சொல்லவானா இதை சொல்லவானான்னு சொல்லி குழப்பி சார் நான் அதை ஒன்றும் பேசலை அப்படின்ட்டு அமைதியாக செய்வார், இருந்து கொண்டிருப்பார். அந்த குடும்பம் போகும் வரும், பல ட்ரிப்புகள் அது இது முடிவெடுக்கும். இவருக்கு டைமுக்கு சாப்பாடு வரும், டைமுக்கு இது வரும், அது வரும், இது வரும். ஆனால் கவனம் செலுத்துறாங்களாமன்ட்டு ஃபோன் பண்ணி பாப்பாக்கு மருந்து கொடுத்தியா, பாப்பா கவனிச்சியா, அது செஞ்சியான்னு வைஃப் கேட்டுக்கொள்வார், தம்பி கேட்டுக்கொள்வார், அண்ணன் கேட்டுக்கொள்வார். இது அப்போ விளங்குது என்னடா, நான் இப்போ சொந்த முதியோர் இல்லத்தில் என்ன செய்கிறேன் இருக்கிறேன், நானே கட்டிய முதியோர் இல்லத்தில் என்ன செய்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அதிகாரம் இல்லையே, எனக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை. இந்த நிலைமை நிறைய குடும்பங்கள். எந்த தந்தைக்கு அதிகாரம் இழந்த பின்னாலும் ஒருவர் அதே கம்பீரத்தை கொடுக்குறாங்களோ, அதே அந்த உணர்வுகளை ஒரு தந்தைக்கு கொடுக்குறாங்களோ, அந்த குடும்பம் தான் ஒரு சிறப்பான குடும்பம் என்றதை எப்பயுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு 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 கூற்று சொல்லுவாங்க, பண்பாடு உத்தமர்கள் என்று. பண்பால உத்தமர்கள் என்று அதுல முதலாவது சப்ஜெக்ட், அதிகாரம் செலுத்த முடியாத வயதை நீ அடையும் பொழுதும் அதே கம்பீரத்தை உனக்கு தந்தை உன்னை மதித்தவன். இது அதான் பண்பாலம் உத்தவன். உங்களை ஒரு அதிகாரத்தை வச்சிருப்பான், ஆனா நீ இப்ப அதிகாரம் செலுத்த முடியாத ஒரு வயதுக்கு நீ வந்துட்ட, வந்த பின்னாலும் அதே அதிகாரத்துல உன்னை வச்சு நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன், அந்த அடிப்படையில் தான் நான் வாழுவேன் என்று இருக்கின்றவர்கள் பண்பால மிகச்சிறந்த உத்தமர்கள். அது நம்ம நிலையிலேருந்து நினைச்சு பாருங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போனவரோ நம்ம இப்படி நடத்தப்பட்டா அது எப்படி இருக்குன்னு சொல்லி. அதனாலதான் நிறைய தந்தைமார்கள் வீட்டில் வைக்க மாட்டாங்க, அவசரமா வெளியே பேத்துருவாங்க, எங்கேயா போயிடுவாங்க. அந்த விஷயங்கள்ல இருந்து அவர்கள் விடுதலை பெற நினைக்கிறார்கள். மரணம் தான் அவர்கள் விடுதலையான அமையும். அடுத்தது, பெரும் போராட்டத்தில் நீ தோல்வியடையும் பொழுது உன் எதிரியாக இருந்தும் உனது வீழ்ச்சி கண்டு புழுவாய் துடித்தவன். ஒரு எதிரி, ரெண்டு பேரோட ஒரு போர் நடந்துட்டீங்க, யுத்தம் நடந்துட்டீங்க, பிரச்சனை நடந்துட்டீங்க, எதிரி வீழ்ந்துட்டான். ஆனா அவன் வீழ்ந்ததை நினைச்சு இந்த பக்கத்தில் இருக்கிறவன் துடிச்சு போறான். வீழ்த்தனை மட்டும்தான் யுத்தம் நடக்குது, ஆனாலும் அவனை வீழ்த்துவது அவனுக்கு ஒரு நிர்பந்தமா மாறினதுனால எதிரியின் வீழ்ச்சியிலும் வேதனைப்பட்டவன். எதிரியின் வீழ்ச்சியிலும் வேதனைப்பட்டவன். 1001வது முறை நீ உதவி கேட்ட போதும் முதல் முறை போல் உனக்கு உதவிய தயா. இந்த குணங்கள் உண்மையிலேயே பண்பால உத்தமர்கள்ட்ட வரக்கூடிய முக்கியமான பண்பாடுகள் இதெல்லாம். 4வது, உனது இயல்புகளை காயப்படுத்தாமல் அப்படியே ஏற்று அதற்கேற்றபடி இறுதி வரை உன்னை அனுசரித்தான். எங்களுக்கு ஒரு குணம் இருக்கும், எங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும், அதுல எந்த மாற்றமும் செய்யாம அப்படியே நம்மளை ஏற்றுக்கணும். நம்ம கோபப்படுற டைம்ல கோபப்பட விட்டு, நம்ம சிரிக்கிற டைம்ல சிரிக்க விட்டு, மார்க்கத்தை முறை இல்லாத வரைக்கும் அந்த மாதிரி நடந்த இவங்கெல்லாம் பண்பால உச்சகட்ட உத்தமர்கள் என்று நம்ம வரலாறுகளில் ஹிக்மத்துகளில் என்ன செய்யறோமோ பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இந்த முக்கியமான இடம், அதாவது ஒரு தந்தையோடு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மிக பிரதானமான இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தையை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோகங்களுடைய தொகுப்பாக, கஷ்டங்களுடைய தொகுப்பாக போயிடும். தாயுடைய வேதனைகள் உண்மை கஷ்டமாக நம்ம சொல்லிட்டோம், ஆனா அது வெளிப்படையா எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும், கிடைத்து விடும். இறுதி வரைக்கும் அந்த ஆதரவு வட்டத்திலிருந்து தாய் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அந்த ஆதரவு வட்டம் நிலைத்துக் கொண்டே இருக்கும். பெரும்பாலும் தந்தையை பொறுத்த வரைக்கும் அவர் நிர்வாகி தானே, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக செலவுடைய பொறுப்புகள் வார நேரத்தில் இல்லாமல் போய்விடும். மனைவியின் வார்த்தைகள் கூட அந்த தந்தை இரக்கமான ஒரு மனைவியா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவனை காயப்படுத்த ஆரம்பிக்கும். உணர்ந்த பிள்ளைகள் உண்மையிலே உத்தமர்கள் தான். உணர்ந்துட்டாங்கன்னு வைகள், இந்த விஷயத்தை உணர்ந்து தந்தைய அந்த இடத்துல வச்சு, என்னுடைய தந்தையுடைய முடிவுகள் இல்லாமல் எந்த இடம் இந்த வீட்டில் நடக்காது என்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கடா, அதை போல வேற எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் தந்தையை மகிழ்விக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்களை நீங்க அதிகாரத்தை அவருக்கு முற்படுத்த முடியுமோ அந்த மாதிரி முற்படுத்துறதை போல வேற எதுவும் இல்லை. அந்த தந்தையை பொறுத்த வரைக்கும் தனிமையில் ஆனா இவ்வளவு நடந்தாலுமே அந்த தந்தையுடைய உள்ளத்துல எதிரான பிரார்த்தனைகளோ வேதனையான சிந்தனைகளோ ஒரு நாள் வராது. துவா கேட்ட நிலையில தான் அந்த தந்தையுடைய மரணம் வரும். பெரும்பாலான தந்தையர்களுடைய மரணத்தை நீங்க நினைச்சு பாருங்க, கேட்டு பாருங்க, ஒரு அனாதை மரணமாக தான் இருக்கு அதிகமாக. ஒரு தாயுடைய மரணம் சில பொழுது இது மாதிரி நடக்கலாம், ஆனா தந்தையுடைய மரணம் ஒரு ஒதுங்கிய நிலையில, ஒரு ஓரமான நிலையில, யாரும் திடீர்னு, அதாவது அவர் சுகீனமானவராக இருந்தா, கவனிக்கப்படாதவராக இருந்தா என்ன நடக்கும்னா, ஒரு ஒரு என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு போற டைம்ல ஒரு தூரமான ஒரு இடம் அவருக்கு என்ன செஞ்சு வந்துடும். மரணம் தான் அவர்களை திரும்பி பார்க்க வைக்கும். மரணம் தான் அவரை திரும்பி பார்க்க வைக்கும். அதனாலதான் ஒருத்தர் எழுதியிருந்தார், அன்றைக்கு அது இறுதி இரவாக இருந்தாலும். ஒரு அரபுல அறிஞர் எழுதியிருந்த விஷயம், அன்றைக்கு அது என் தந்தை மரணிக்கின்ற இறுதி இரவென்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் என்னதெல்லாம் என்ன செஞ்சிருப்பேன், செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. இது அரபுல ஒரு முக்கியமான ஒரு அறிஞருடைய எழுத்து. இதை நம்ம எடுத்துட்டோம்டா என்றைக்கும் மரணம் வரலாம் என்று தந்தைக்கு முடி இயன்ற அளவுக்கு ஒரு ஃபோன் கோலை போட்டு பேசிடுறோம். நம்ம வெளியே வைக்கிறோம், தூரமாக்கிறோம்ல,
ஊரில் இருக்கிறவனா போய் பார்த்துடுறது, காலையிலும் மாலையிலும் போய் என்னது இஹ்திசாபுல் அஜர் கூடிய நினைச்சு பார்த்துடுறது, தந்தையுடைய அதிகாரத்திலேயே வச்சிடுறது. அவருடைய விஷயங்களை வந்து நம்ம எப்பொழுதுமே விசாரணைக்கு உட்படுத்தாத முறையில் நம்ம அவரோட நடந்து கொள்வது என்பது அவருடைய இறுதி காலம் ஒரு நிம்மதியான முறையில். என்னை புரிந்து கொண்ட ஒரு மகனை முடிஞ்சா தந்தைகிட்ட வார்த்தைகளால் நான் உங்களை புரிஞ்சு கொண்டேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா தந்தை அதை விரும்ப மாட்டார், திறமாட்டார். ஆனால் பாப்பா, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய சிரமம், உங்களுடைய வேதனைகள் நான் புரிந்திருக்கிறேன். நான் சொல்ல ஒரு மகனாக நமக்கு சொல்ல முடியாது, ஆனால் நான் அதை புரிஞ்சிக்கிறேன், நான் விளங்கி இருக்கிறேன், நான் தெரிந்திருக்கிறேன்றதை சொல்லிட்டீங்கடா. ஒரு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து, சில டைமில் பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கும், முத்தம் கொடுத்து நீங்கள் சுமந்த சுமைகளை நான் புரிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கடா, அவருடைய இந்த வாழுகின்ற காலம் ஃபுல்லாக அவர் பட்ட வேதனைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆறுதலை நீங்கள் கொடுத்ததாக ஆகிடும். ஏண்டா யாராவது புரிஞ்சிருப்பானா, நம்ம பட்ட வேதனை தெரிஞ்சிருப்பான், நம்மளோட உள்ளத்தை ஒரு கேள்வி இருக்கு தானே. அதை அந்த தந்தையிட நெத்தியில முத்தமிட்டு, கஷ்டமாக இருந்தால் முத்தமிட்டு, பாப்பா நீங்க என்னென்ன வேதனைகளை உணர்ந்து கொண்டு சொல்லாமல் சுமந்து சென்றீர்களோ அதை நான் உணர்றேன். ஆனா முழுசா நான் உணர்ந்தனா இல்லையா தெரியும், ஆனா உணர்றேன். எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்த முடியாதுன்ற ஒரு வார்த்தை நீங்க அவருக்கு கோடி மடங்கு எத்தனையோ உபகாரம் செய்ததற்கு ஈக்குவலாயிரும். ஏன்னா அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, என்னை புரிஞ்சிருப்பாங்களா, என்னை வந்து என்னுடைய நிலைகளை தெரிஞ்சிருப்பாங்களா என்றது அவருடைய மிகப்பெரிய கேள்வியாக அமையும். எனவே இந்த ஒரே ஒரு நுக்தாவை மட்டும் நம்ம தெரிஞ்சு கொண்டுட்டு, தந்தையுடைய சிரமங்கள் சாதாரணமானதல்ல, நிறைய துவா கேட்கணும். நம்மளும் அதே இடத்துக்கு என்ன செய்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் அதே இடத்துக்கு வந்து கொண்டிருக்கும். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகைரா என்கின்ற அந்த பகுதி நமக்கு மிக முக்கியம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்தடுத்த பகுதிகளில் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல் என்றால் என்ன, வாழுகின்ற நேரத்தில் என்ன, இறந்த பின்னால் என்ன என்ற பகுதிகளையும், உக்கூக்குடைய வடிவங்கள், வேதனைப்படுத்துகின்ற வடிவங்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அதில் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.